வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரட்னம் நிக்சன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். யானை வேலிகளை பராமரிக்கும் தன்னார்வ படையணி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பணிப்பு. பூச்சாண்டிகளை புறந்தள்ளி மக்களுக்கான திட்டங்கள் தொடரும் பூநகரி கௌதாரி முனையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதிபட தெரிவிப்பு. ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தெரிவிப்பு. அத்தியாவசிய கடமைகளுக்காக மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து ஆரம்பம் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுல்கம தெரிவிப்பு. 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமனு தகவல். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய யானை வேலிகளை மற்றும் பராமரிப்பை சமூகத்தினரின் பங்களிப்பு மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களின் பங்களிப்புடன் தன்னார்வ படையணியிடம் வழங்கும் ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச துறைசார் தரப்பினருக்கு பணித்திருக்கின்றார். காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார வேலிகளை அமைப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு வலியுறுத்தினார். வனஜீவராசிகள் பாதுகாப்பு அல்லது சிவில் பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு மாத்திரம் இதன் ஒட்டுமொத்த பொறுப்பும் சுமத்தப்படாத வகையில் பிரதேச செயலாளர் அலுவலகம், விவசாய சேவைகள் திணைக்களம், மகாவலி அதிகார சபை மற்றும் கிராம சேவகர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் கிராம சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தன்னார்வ படையணிகள் ஊடாக இந்த யானை மனித மோதலை கட்டுப்படுத்த முடியும் என பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் 2021 ஆண்டில் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தேசிய வேலை திட்டமாக 1500 கிலோமீட்டர் மின்சார வேலி அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுவரை அதற்காக மூலப்பொருள் கொள்வனவு நடவடிக்கைகள் நிறைவடைந்திருப்பதுடன் 19 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் முப்படை சிவில் பாதுகாப்பு திணைக்களம், பிரதேச வன ஜீவராசிகள் அலுவலகம் மற்றும் பிரதேச செயலாளர் அலுவலகம் என்பன யானை வேலி அமைப்பதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. இதுவரை அமைக்கப்பட்டுள்ள 4500 கிலோமீட்டர் வரையிலான யானை வேலிகளை பராமரிப்பதற்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 3900 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதுடன் பல்நோக்கு மேம்பாட்டு திணைக்களத்தின் 1500 பேரும் இணைந்து கொள்ளப்பட்டிருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரியப்படுத்தியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அரச மற்றும் பகுதி நிலை அரச ஊழியர்களினால் கடமைகள் நிறைவேற்றப்படும் போது நேர்மையுடன் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு அமைய அவர்களுக்கு உரிய பாதுகாப்பளிக்கும் வகையில் சட்ட வரைவுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்பட்ட அரசு மற்றும் பகுதிநிலை அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்குமைய தொடர்புடைய சட்ட வரைவுகளை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் முகமாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட குழு நியமிக்கப்பட்டு அதற்கான பரிந்துரைகளை 1 மாத காலப்பகுதிக்குள் வழங்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். 2019 ஆண்டு நவம்பர் 27 நாளுக்கான அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் சட்டவரைஞர் தில்ருக்சி சமரவீர மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி மென்றாடியார் நாயகம் விவேகா ஸ்ரீவர்த்தன ஆகியோர் இதன்போது தெளிவுபடுத்தினர். அதிகாரிகளுக்கான சட்ட கட்டமைப்புக்கு அப்பால் நேர்மையுடன் கடமைகளை செய்ய அனுமதிக்கக்கூடிய வரம்புகளை அடையாளம் கண்டு அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக நிறுவன தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. இதற்குமைய தயாரிக்கப்பட்ட வரைவொன்றை அமைச்சரவை பத்திரமாக சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக பொதுச்சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஜே ரட்னஸ்ரீ இதன்போது தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வெற்று பூச்சாண்டிகளினால் மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நியாயமான கருத்துக்கள் இருக்குமாயின் அவை பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். கௌதாரி முனையில் இலங்கை சீன கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள
கடலட்டை குஞ்சு வளர்க்கும் நிலையத்தினை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், கடலட்டை பண்ணைகளை அமைப்பதனூடாக எமது பிரதேச மக்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் ஆய்வு ரீதியாக பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து பண்ணைகளை அமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலட்டை பண்ணைகள் தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள புரிதல் காரணமாக ஏராளமானோர் கடலட்டை பண்ணைகளை அமைப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். கடந்த 1.5 வருடங்களில் நூற்றுக்கணக்கான பண்ணைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலும் ஆயிரக்கணக்கான பண்ணைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டு வருகின்றன. இவ்வாறான பண்ணைகளுக்கு லட்சக்கணக்கான கடலட்டை குஞ்சுகளை இனப்பெருக்கம் செய்து வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலையிலேயே 2016-2017 ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்திடம் அனுமதிகளை பெற்று அரியாலையில் கடலட்டை குஞ்சு பொரிக்கும் நிலையத்தினை அமைத்த இலங்கை சீன கூட்டு நிறுவனம் கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தினை கௌதாரிமுனையில் அமைத்திருக்கின்றார்கள். இதற்கு தேவையான சட்ட ரீதியிலான அனுமதிகளை இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. கடலட்டை பண்ணையை பொறுத்தவரையில் அவசியமான அனுமதிகளை பெற்று செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டுமாயின் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி ஏற்படும். எனவே நக்டா கடற்றொழில் திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் ஆலோசனைகளை பெற்று மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இடங்களில் கடலட்டை பண்ணைகளை அமைப்பதற்கு தழுவல் அடிப்படையிலான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை எமது மக்களின் பொருளாதார நலன்களையும் நாட்டுக்கான அந்நிய செலாவணியையும் பெற்றுத்தரக்கூடிய முதலீடுகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இந்தியா, மாலத்தீவு, பங்களாதேஷ், நோர்வே, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். அண்மையில் கூட இந்திய தூதுவரை சந்தித்து எமது கடற்றொழிலாளர்களுக்கான வாழ்வாதார ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கோரியிருக்கின்றேன். அதேபோன்று முதலீடுகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் கோரியிருக்கின்றேன். இவ்வாறான நிலையில்தான் கடந்த அரசாங்கத்தினால் நாட்டினுள் செயற்பட அனுமதி அளிக்கப்பட்ட குயிலான் நிறுவனம் கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தினை கௌதாரிமுனையில் அமைத்திருக்கிறது. இது தொடர்பாக நேரடியாக நிலைமைகள் ஆராயப்பட்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் கௌதாரிமுனை கடற்றொழிலாளர்களுடனும் கலந்துரையாடி எமது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதிப்பில்லாத தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கௌதாரிமுனை கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையம் தொடர்பாக அரசியல் நோக்கத்தோடு மக்களை குழப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர், இவ்வாறான சுயநல பூச்சாண்டிகளினால் தன்னுடைய மக்கள் நல செயற்பாடுகளை தடுக்க முடியாதெனவும் மக்களுக்கு தேவையானவற்றையும் சரியானவற்றையும் செய்வதற்கு எதிராக எத்தகைய எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயங்கப் போவதில்லை. கடந்த காலங்களில் இவ்வாறான பல சலசலப்புகளையும் சவாடால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றமையை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தர சொல்லி கேட்டிருக்கிறேன். அவர்கள் தருவதாக சொல்லுகின்றார்கள். அது எப்போ கிடைக்குதோ அது கிடைத்தால் நான் அதையும் பல மடங்கு இந்த பிரதேசங்கள்ல அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் ஒரு காலம் இடம் கொடுக்க போறதில்லை. அதாவது இந்த கிளிநொச்சிய படையினர் விடுவிக்கின்ற பொழுது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இங்கால இந்த பகுதியில் அன்றைக்கு இருந்தவர்களுக்கும் நான் சொன்ன பேச்சுவார்த்தை கூடாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கோ, அல்லது இந்த புலிநொச்சி அல்லது புலிநகரி அல்லது புலிக்குடியிருப்பு திருப்பி கிளிநொச்சியாகவும் புலிநொச்சி கிளிநொச்சியாகவும் புலிநகரி பூநகரியாகவும் புலிக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பாகவும் மாறும். அப்படின்னா அந்த இதுக்கு இடம் கொடுக்காமல் கௌதாரிமுனையில் இலங்கை சீன கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை குஞ்சுகள் வளர்க்கும் நிலையத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்திருந்த காணொளி தொகுப்பை எமது செய்தி அறிக்கையின் பின்னர் நீங்கள் பார்வையிடலாம். பூநகரி கௌதாரிமுனைக்கு இன்று விஜயத்தை மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கிய பரிந்துரை காரணமாக கௌதாரிமுனைக்கான நாளாந்த பேருந்து சேவை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் பூநகரியிலிருந்து கௌதாரிமுனைக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து காலை மற்றும் மாலை என 2 சேவைகளை வழங்கி வந்தது.
இதனால் கௌதாரிமுனை மக்கள் பல்வேறு போக்குவரத்து அசௌகரியங்களை எதிர்கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பிரதேச மக்களினால் கடற்றொழில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. உடனடியாக இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் குணபால சிங்கத்துடன் தொடர்பு கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கௌதாரிமுனைக்கான பகல் சேவை ஒன்றினை வழங்குவதற்கு மேற்கொண்ட பரிந்துரைக்கமைய நாளை தொடக்கம் பூநகரி மற்றும் கௌதாரிமுனைக்கு இடையில் பகல் பேருந்து சேவை நடைபெற இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. புலிக்குளம் புனரமைப்பின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆராயப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இருக்கும் புலிக்குளத்தினை புனரமைத்து பல்கலைக்கழகத்தின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் விவசாய பீடத்தின் விவசாய நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான கோரிக்கை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த விடயம் அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்களினால் துறைசார் ராஜாங்க அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு புனரமைப்பதற்கான முன்னெடுவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த நிலையில் புனரமைப்பு பணிகளின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டது. பல்கலைக்கழக சமூகத்தினர் மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு இதன்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். குறித்த கருத்துக்களை கேட்டறிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புனரமைப்பு பணிகளை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அடங்கிய திட்ட வரைவினை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக சமூகத்தினரை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் குறித்த திட்ட வரைவினை துறைசார் ராஜாங்க அமைச்சரிடம் சமர்ப்பித்து புலிக்குளத்தின் புனரமைப்பினை எமது எதிர்கால சந்ததிக்கு பயன்படும் வகையில் வினைத்திறன் உடையதாக மாற்ற முடியும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பூநகரி கௌதாரிமுனையில் இலங்கை சீன கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தினை பார்வையிடுவதற்கான விஜயத்தினை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். குறித்த பகுதிக்கு இன்று காலை சென்றிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தை பார்வையிட்டிருப்பதுடன் அது தொடர்பாக துறைசார் தரப்பினருடனும் கலந்துரையாடி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்பதாக கிளிநொச்சி புதுமுறிப்பு பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த சுமார் 30 மீன் குஞ்சு வளர்ப்பு தொட்டிகளை புனரமைப்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் முதல் கட்டமாக பூர்த்தி செய்யப்பட்ட 10 தொட்டிகள் உத்தியோகபூர்வமாக சமூக அமைப்புகளிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டு குறித்த தொட்டிகளை சமூக அமைப்புகளிடம் கையளித்தார். எஞ்சிய தொட்டிகளையும் சமூக அமைப்புகளிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு கடற்றொழில் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அக்கராயன் மற்றும் புதுமுறிப்பு ஆகிய கிராமிய நன்னீர் மீன்பிடி அமைப்புகளுக்கான மீன்பிடி வள்ளங்களை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விவசாய அமைச்சினால் மாகாண விவசாய திணைக்களத்தின் ஊடாக கோவிட்-19 அவசர நிலைமையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியுடன் விவசாயிகளுக்கான களஞ்சிய வசதிகளை கட்டமைக்கும் செயற்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி புன்னை நீராவி அடியில் அமைய இருக்கின்ற களஞ்சிய சாலைக்கான அடிக்கல் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மீள திறக்க முடியும் எனவும் பேராசிரியர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பலர் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவில் இருக்கின்ற விமானப்படை முகாமில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சம்பள பிரச்சினை உள்ள நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை அரசாங்கத்தினால் குறித்த நபர்கள் தனிமைப்படுத்தியமைக்கு எதிராக நாட்டில் இருக்கின்ற 14 ஆசிரியர்கள் சங்கங்கள் 2வது நாளாக இன்றும் இணைய வழியிலான பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பாடசாலைகள் கோவிட்-19 கொரோனா அச்சம் காரணமாக மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக மேலும் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் ஆசிரியர்கள் நடத்தி வருகின்ற போராட்டத்தை தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இதுகுறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும்
வேலை திட்டத்தை 10 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பில் இது தொடர்பாக தெரிவித்த அமைச்சர் 4 வாரங்களின் பின்னர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் 2வது தடுப்பூசி மருந்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை முதலானவற்றை நடத்துவதா இல்லையா அல்லது மீண்டும் ஒத்திவைப்பதா என்பது தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாடு முழுவதிலும் இருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கம்பகா மாவட்டத்தை மையப்படுத்தி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 38,000 முன்பள்ளி ஆசிரியர்கள் தடுப்பூசியை பெற இருக்கின்றார்கள். சிறுவர்களை பாதுகாப்பாக முன்பள்ளிக்கு அனுப்பும் நோக்கில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அனைத்து ஆசிரியர்களும் இணையவழி கல்வி நடவடிக்கையில் இருந்து விலகி இருக்கின்றமை படுமோசமான செயற்பாடாகவே கருத வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் கெகலிய ரம்புக்வெல குறிப்பிட்டிருக்கின்றார். கொத்தலாவில் பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதால் கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் கிடையாது. கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு 43 லட்சம் மாணவர்களை பகடையாக வைப்பது எந்த அளவுக்கு நியாயமாகும் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு புறம்பாகவே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கைது செய்யப்பட்டு தற்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தல் தொடர்பிலான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை. சுகாதார தரப்பினரது பரிந்துரைகளுக்கு அமையவே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் எவ்வித அரசியல் நோக்கங்களும் தலையீடுகளும் காணப்படவில்லை. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் தாம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதினால் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதற்கான பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. இவர்களுக்கு சார்பாக ஆசிரியர்கள் இணையவழி கல்வி நடவடிக்கையில் இருந்து விலகியுள்ளமை முற்றிலும் தவறான செயற்பாடாகும். கோவிட்-19 கொரோனா தாக்கத்தினால் கல்வித்துறைக்கு பாரிய சவால் ஏற்பட்டு இருக்கின்றன. மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை மேம்படுத்த பிரத்யேக தொலைக்காட்சி அலைவரிசைகளை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் நீண்ட நாட்களாக நடைமுறையில் இருந்த பயணத்தடை தளர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு இன்று முதல் மாகாணங்களுக்கிடையில் மட்டுப்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கருத்து தெரிவிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் புகையிரத சேவைகளும் பேருந்து போக்குவரத்து சேவைகளும் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களிலும் கோவிட்-19 கொரோனா 3வது அலையின் ஆரம்பத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட பேருந்து மற்றும் புகையிரத சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. அத்தியாவசிய சேவைகளை கவனத்தில் கொண்டு அத்தகைய மட்டுப்படுத்தப்பட்ட புகையிரத மற்றும் பேருந்து போக்குவரத்து சேவைகள் இன்று புதன்கிழமை முதல் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கிணங்க காலையில் கடமைக்கு செல்வோருக்கு சில புகையிரத சேவைகள் தற்போது வழங்கப்படுகிறது. அதேபோன்று மாலையில் அவர்கள் வீடு திரும்புவதற்காக சில புகையிரத சேவைகள் வழங்கப்படுவதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று மாகாணங்களுக்கிடையில் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக பயணிக்கும் தனியார் துறை ஊழியர்கள் ஆகியோரை கவனத்தில் கொண்டு கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொடர்பில் நடைமுறையில் இருக்கின்ற வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றி அந்த சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை பேருந்து மற்றும் புகையிரதங்களில் பயணிப்போர் தமது உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகளை தம்பசம் வைத்திருப்பது முக்கியமாகும். உதாரணமாக துறைமுகம், குடிவரவு, குடியகழ்வு திணைக்களம் போன்ற அத்தியாவசிய கடமைகளுக்காக வருவோர் அன்றைய தினத்தில் கடமைக்கு வருவதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணத்தை கைவசம் வைத்திருப்பதும் அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று மீளவும் ஆரம்பமாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் 14 தூர பயண தொடருந்துகள் மாகாணங்களுக்கு இடையிலான சேவைக்காக இயக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே இந்த தொடருந்து சேவைகளை பயன்படுத்த முடியும். அதேவேளை மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய சேவைகளுக்காக 500 பேருந்துகள் இன்று முதல் சேவையை முன்னெடுத்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை குறிப்பிட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வகையில் வன்புணர்வுகளுக்கு ஆளாகிய பிள்ளைகளால் வழங்கப்படும் சம்பவத்துக்குரிய சாட்சிகள் மிகவும் முக்கியமானவையாகும்.
எனினும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பிள்ளை ஒருவர் நீதிமன்றத்தில் திறந்த அரங்கில் சாட்சி வழங்கும் போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுவதால் குறித்த சாட்சிகள் ஒளிப்பதிவு செய்து பெற்றுக்கொண்டு சமர்ப்பிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் 1999 ஆண்டு 32ஆம் இலக்க சாட்சியங்கள் விசேட ஏற்பாடு சட்டத்தின் ஊடாக இலங்கையின் நீதித்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 2001ஆம் ஆண்டு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் காணொளி பதிவு செய்யும் அலகொன்றை ஸ்தாபித்து சாட்சிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது கொழும்பில் மாத்திரம் மேற்கொள்ளப்படுகிறது. குறித்த வசதிகளை மாகாண மட்டத்தில் ஏற்படுத்துவதற்காக நாடுதாவிய ரீதியில் 9 மாகாணங்களை உள்ளடக்கியதாக மருத்துவமனை சார்ந்த சாட்சியங்களை ஒளிப்பதிவு செய்யும் 9 அலகுகளை நிறுவுவதற்கு கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் விளையாட்டுத்துறையில் பங்களிப்புகளை பலப்படுத்துவதற்காக இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு யோசனையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் மெய்வல்லுநர் விளையாட்டுகள், நீச்சல் மற்றும் பாரம் தூக்குதல், குத்துச்சண்டைகள், வாழ்ச்சண்டை, காட்பந்து மற்றும் விளையாட்டுத் துறைகளுக்காக விளையாட்டு போட்டிகள் நிறுவனம், உயர்கல்வி விளையாட்டு நிறுவனம், விளையாட்டு சம்மேளனம் மற்றும் இதர அங்கீகாரம் பெற்ற விளையாட்டு அமைப்புகளுக்கு இடையிலான நிகழ்ச்சி திட்டங்கள், அனுபவங்கள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கும் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசிகளை செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இது தொடர்பான பரிந்துரைகள் எதுவும் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை எனவும் அவர் சொன்னார். இதனிடையே 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சினோவக் மற்றும் பைசர் ஆகிய தடுப்பூசிகள் சில நாடுகளில் பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனை இலங்கையிலும் அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை நாட்டில் மேலும் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 29 கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் இடங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவில் சாவற்காடு, யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவின் ரெக்கிலமேசன் மேற்கு, குருநகர் மேற்கு, ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவில் காரநகர் கள்ளித்தெரு பகுதி மற்றும் காரநகர் கல்வந்தாழ்வு பகுதி என்பன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் கம்பகாவில் கல்பொருள 100 தோட்டமும் பதுளையில் கலன்கா பொலவும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் கினிகத்தோன போலீஸ் பிரிவில் உள்ள கொரலினா தோட்டம், கடவல பிரிவு, கொத்மெல போலீஸ் பிரிவின் பெரமென தெற்கு என்பன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் புதிய காத்தான்குடி வடக்கு மற்றும் தெற்கு, கர்பலா வீதி, ALS மாவட்ட நூர்னியா மயான வீதி மற்றும் கடற்கரை வீதி என்பனவும், வாழச்சேனை போலீஸ் பிரிவில் பிரான்துறை, சேனை 1 மற்றும் 2 குறுக்கு வீதிகள் என்பன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. களுத்துறை தொடாங்கோட போலீஸ் பிரிவில் எலதுவ வத்தையும், ரத்தினபுரி மாவட்டத்தின் முல்லேகந்த தோட்டம், கொடவல கிராம சேவகர் பிரிவு, நோராக்கல தோட்டம் மேல் பிரிவு, பெல் மடுல தோட்டம், போபத்த வசம்ம என்பன தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அதுடன் ரத்தினபுரி எகலியகோடு போலீஸ் பிரிவில் உள்ள பெம்பேகம தோட்டம், நிவித்திகல போலீஸ் பிரிவில் நோராகல, ஜக்கைவியத்த, பத்தடகட ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சவுதி அரேபிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அஜ்மத் அல் கதீபுடன் சூம் தொழில்நுட்பம் ஊடாக கலந்துரையாடியிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள சுற்றுலாத்துறையினை மீள கட்டி எழுப்புவதற்கு இணைந்த வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்துவது குறித்த கலந்துரையாடலில் இரு நாட்டு அமைச்சர்களும் இணங்கியிருக்கின்றார்கள். இதன்போது சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்ப இலங்கை முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தான் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பதிலளித்த சவுதி அரேபியாவின் அமைச்சர் தமது நாடு என்றும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் சுற்றுலாத்துறை வளமைக்கு திரும்பும் எனவும் தெரிவித்ததாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்திருக்கின்றார். தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழு 1 மாத கால அவகாசம் வழங்கியிருக்கிறது. குறித்த காலப்பகுதிக்குள் இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் நாடாளுமன்றில் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதுடன் உபகுழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
தொழிலமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தலைமையில் தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போதே குறித்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலையை கடந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 1 வயதிலும் குறைந்த குழந்தைகளை கொண்டுள்ள தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், இந்த மாவட்டத்துக்கு என மேலும் வழங்கப்பட்டிருக்கின்ற 22,230 பைசர் தடுப்பூசிகள் முதல் 30 வயதுக்கு மேற்பட்ட மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5ஆம் நாள் முதல் தடுப்பூசி வழங்கலினுடைய 2வது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 3வது கட்டம் இடம்பெற்று வருகிறது. 2வது கட்டத்தில் பாதுகாப்பு படையினரால் விநியோகிக்கப்பட்ட 5,000 சைனோபாம் தடுப்பூசிகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச உத்தியோகஸ்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கிடைக்கப்பெற்ற 20,000 பைசர் தடுப்பூசிகளில் 19,500 வரையிலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. எஞ்சியுள்ள தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கிறது. செப்டம்பர் மாதம் நாட்டை முழுமையாக திறக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் சிந்தனையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களுடன் தொடர்பு படுகின்ற மன்னார் மீனவர்களினால் ஏற்படக்கூடிய கோவிட்-19 கொரோனா அச்சநிலையை நீக்குவதற்காக மன்னார் மாவட்டத்துக்கு விசேடமாக குறித்த தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 1 வயதிலும் குறைந்த குழந்தைகளை கொண்டுள்ள தாய்மார்களுக்கு பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. இவர்களுக்கு விசேட விதமாக வேறு நிலையங்களில் எதிர்வரும் வாரம் வழங்கப்படும். இதேவேளை இதுவரை மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 899 கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 882 பேர் இந்த வருடம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் தற்போது வரை 90 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் வினோதன் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ஜப்பானில் உற்பத்தி செய்யப்படும் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 1.4 மில்லியன் டோஸ்களை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் இந்த தடுப்பூசி டோஸ்கள் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அந்த திட்டத்தின் கீழ் 15 லட்சம் மொடோனா தடுப்பூசி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இவற்றில் 7,50,000 தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்திருக்கின்றார். 1 மாதத்தின் பின்னர் இது 2வது டோஸாக எஞ்சிய தடுப்பூசி அதாவது 7,50,000 பயன்படுத்தப்பட இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க யாழ்ப்பாணத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் இதுவரை 107 பேர் மரணமடைந்திருப்பதாக மாவட்ட கோவிட்-19 கொரோனா ஒழிப்பு செயல் அணி தெரிவித்திருக்கிறது. மேலும் யாழ்ப்பாணத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் இதுவரை 6,015 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை 3,604 குடும்பங்களைச் சேர்ந்த 10,603 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை சித்தன்கேணி சிவன் கோயில் வாசலில் ஒருவர் மீது நேற்று முன்தினம் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. வலிகாம மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே குறித்த தாக்குதலை நடத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் மாலை 3:30 மணியளவில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. சித்தன்கேணி பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகத்துடன் தொடர்புடைய சர்ச்சை ஒன்றின் தொடர்ச்சியாக சிவன் கோயில் வாசலில் குறித்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் 6ஆம் திருவிழாவான நேற்று முன்தினம் குறிப்பிட்ட அளவான பக்தர்கள் கூடியிருந்த போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அரசியல் கட்சி ஒன்றின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் இன்னொருவரும் ஆலய வாசலுக்குள் வாளுடன் வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தாக்குதலுக்கு உள்ளானவர் தற்காப்பு கலை பயிற்றுவிப்பவர் என்றும் தற்போது திருநெல்வேலியில் திருமணம் முடித்திருக்கின்றார். அவரும் வாழ்வெட்டு நடத்தியவர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். காயமடைந்தவர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரது தலை கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆலய வாசலில் விழுந்திருந்த வாளையும் கோயிலில் பதிவாகியிருந்த CCTV காணொளி காட்சிகளையும் ஆலய நிர்வாகம் வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட செயற்படுத்துகை அமைச்சின் செயலாளராக சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரி அனுச பெல்பிட்ட நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறித்த அமைச்சின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் அவர் வகித்த நிதியமைச்சு பதவி பசில் ராஜபக்ச வசமானது. புதிய அரசாங்கத்தில் கைத்தொழில் அமைச்சின் செயலாளராக பதவி வகித்த அனுச பெல்பிட்ட அண்மையில் ஓய்வு பெற அனுமதி கோரி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதன் பின்னர் கடந்த ஜூன் 21ஆம் நாள் அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவராக அனுச பெல்பிட்ட நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொதுமக்கள் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் சந்தித்து தமது பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக அதற்கென 10 அறைகள் ஒதுக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும், எவ்வாறாக இருப்பினும் அதற்காக 7 அறைகளை ஒதுக்க முடியும் என நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுக்கு பிரதம படைக்கல சேவிதர் தெரியப்படுத்தியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்புகளை கோவிட்-19 கொரோனா வைரஸ் சூழ்நிலை ஆரம்பகட்டத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் பக்கம் செல்லலாம்.